சூரா எண் 2 அல்-பக்ரா மாடு. மதனி 87 வசனங்கள் 286. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹு தஆலா வானவர் ஜிப்ரயீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய குர்ஆன் ஆகிய இதுதான் வேதநூல். இதில் சந்தேகமே இல்லை. இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேரான வழியை காட்டும். அவர்கள் மறைவானவற்றை உண்டென்று நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகையையும் நிலைநிறுத்துவார்கள். தவறாது கடைப்பிடிப்பார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருள், செல்வம் போன்றவற்றிலிருந்து தானமாக செலவும் செய்வார்கள். மேலும் நபியே, அவர்கள் உமக்கு இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் சென்ற நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் யாவற்றையும் நம்பிக்கை கொள்வார்கள். நியாய தீர்ப்பு நாளாகிய இறுதி நாளையும் உண்மை என்று உறுதியாக நம்புவார்கள். இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேரான வழியில் இருக்கிறார்கள். இவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். நபியே, எவர்கள் இவ்வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாதிருப்பதும் உண்மையில் சமமே. அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் மனமுரண்டாக நிராகரித்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களின் மீதும் கேள்வி புலன் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய பார்வைகளின் மீதும் திரையிடப்பட்டு விட்டது. தவிர அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு. நபியே, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என கூறுபவர்களும் மனிதர்களில் சிலர் உண்டு. ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர். அவர்கள் இவ்விதம் கூறி அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் வஞ்சிக்க கருதுகின்றனர். ஆனால் அவர்கள் தங்களையே தவிர பிறரை வஞ்சிக்க முடியாது. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்களில் வஞ்சகம் என்னும் நோய் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு அந்நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தியும் விட்டான். இவ்விதம் அவர்கள் பொய் சொல்வதனால் மிக்க துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. அவர்களை நோக்கி, பூமியில் விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினால் அதற்கவர்கள், நாங்கள் சமாதானத்தை உண்டாக்குபவர்கள்தான், விஷமிகள் அல்லர் என கூறுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் விஷமிகளே. ஆனால் தாங்கள்தான் விஷமிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர்களை நோக்கி, மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டதைப் போன்று நீங்களும் உண்மையாக நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினால் அதற்கு, அறிவினர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்று அவர்கள் கூறுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள்தான் முற்றிலும் அறிவீனர்கள். ஆனால் தாங்கள்தான் அறிவீனர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். தவிர அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் உங்களைப் போல் நம்பிக்கை கொண்டு விட்டோம் எனவும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையாளர்களை விட்டு விலகி தங்களின் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் தனித்துவிட்டாலோ, நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் நம்பிக்கையாளர்களை பரிகாசம் செய்யவே அவ்விதம் அவர்களிடம் கூறுகிறோம் என கூறுகின்றனர். அவ்வாறன்று, அல்லாஹ்தான் அவர்களை பரிகசிக்கிறான். மேலும் அவர்களை அவர்களுடைய அட்டூழியத்தில் இவ்விதம் தட்டழிந்து கெட்டலையும்படி விட்டு வைத்துள்ளான். இவர்கள்தான் நேரான வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள்.
எனவே இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் அளிக்கவில்லை, அன்றி இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை. இவர்களுடைய உதாரணம் ஓர் உதாரணத்தை ஒத்திருக்கிறது. அதாவது, அபாயகரமான காட்டில் காரிருளில் அகப்பட்டு கொண்டவர்களுக்கு வழியை அறிவிப்பதற்காக ஒருவர் தீயை மூட்டி அதனால் அவரை சூழ ஒளி ஏற்பட்ட சமயத்தில் அவர்களுடைய தீய செயல்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய பார்வை ஒளியை போக்கி பார்க்க முடியாத காரிருளில் அவர்களை விட்டுவிட்டான். அத்துடன் இவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கிறார்கள். ஆதலால் இவர்கள் அபாயகரமான இந்நிலையிலிருந்து மீளவே மாட்டார்கள். அல்லது இவர்களுடைய உதாரணம் அடர்ந்த இருளும் இடியும் மின்னலும் கொண்ட மேகம் பொழியும் மழையில் அகப்பட்டு கொண்டவர்களின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது. இவ்வாறு அகப்பட்டு கொண்ட இவர்கள் இடி முழக்கங்களால் மரணத்திற்கு பயந்து தங்கள் விரல்களை தங்கள் காதுகளில் நுழைத்து அடைத்து கொள்கின்றனர். நிராகரிக்கும் இவர்களை அல்லாஹ் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறான். தவிர அந்த மின்னல் இவர்களின் பார்வையை பறிக்க பார்க்கிறது. அது இவர்களுக்கு வெளிச்சம் தரும் போதெல்லாம் அந்த வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறார்கள். ஆனால் அம்மின்னல் மறைந்து அவர்களை இருள் சூழ்ந்து கொண்டால் வழி தெரியாது திகைத்து நின்று விடுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் விரும்பினால் இவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வையையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் எவ்விதமும் செய்ய பேராற்றலுடையவன் ஆவான். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம். அவனே பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து மேகத்திலிருந்து மழையை பொழிவித்து அதை கொண்டு நீங்கள் புசிக்கக்கூடிய கனி வர்க்கங்களையும் உங்களுக்கு வெளியாக்குகிறான். ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே அல்லாஹுக்கு இணைகளை ஆக்காதீர்கள். நாம் நம் தூதர் முஹம்மது என்னும் நம் அடியாருக்கு இறக்கிய இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டு இது அல்லாஹ்வினால் அருளப்பட்டதல்ல என்று கூறுகின்ற நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர உங்களை ஆமோதிப்பவர்களையும் திறமையாளர்களையும் உதவியாளர்களையும் நீங்கள் அழைத்து கொண்டு இதை போன்ற ஓர் அத்தியாயத்தை அமைத்து கொண்டு வாருங்கள். நீங்கள் அவ்விதம் கொண்டு வர இயலாது போனால் உங்களால் நிச்சயம் அவ்வாறு செய்ய முடியாது. மனிதர்களும் கற்களும் இரையாகின்ற நரக நெருப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். அது நிராகரிப்பவர்களுக்கென தயார் செய்யப்பட்டுள்ளது. நபியே, எவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அதில் கூறப்பட்டுள்ளபடி நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயமாக சோலைகள் உண்டு என்று நீர் நற்செய்தி கூறுவீராக. அவற்றில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி புசிக்க கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் நமக்கு கொடுக்கப்பட்டதும் இதுதானே என ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள். ஏனென்றால் பார்வைக்கு ஒரே விதமாக தோன்றக்கூடியவற்றையே கொடுக்கப் பெறுவார்கள். எனினும் அவை சுவையில் விதவிதமாக இருக்கும். பரிசுத்தமான மனைவிகளும் அங்கு அவர்களுக்கு கிடைப்பார்கள். மேலும் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். கொசு அல்லது அதைவிட அற்பத்தில் மேலான எதையும் உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக வெட்கப்பட மாட்டான். ஆதலால் எவர்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவ்வுதாரணம் தங்கள் இறைவனால் கூறப்பட்ட உண்மையான உதாரணம்தான் என்று உறுதியாக அறிந்து கொள்வார்கள். எனினும் இவ்வேதத்தை நிராகரிப்பவர்களோ இதை உதாரணமாக்குவதைக் கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகிறான் எனக் கூறுவார்கள்.
இதை கொண்டு பலரை வழி கெடும்படியும் செய்கிறான். இதை கொண்டு பலரை நேர் வழி பெறும்படியும் செய்கிறான். ஆனால் இவ்வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கும் பாவிகளை தவிர மற்றவர்களை இதை கொண்டு வழி கெடும்படி அவன் செய்ய மாட்டான். அல்லாஹ்விடத்தில் இவர்கள் செய்த உடன்படிக்கையை இவர்கள் உறுதிப்படுத்திய பின்னும் அதை முறித்து விடுகின்றனர். எந்த இரத்த சொந்தத்தை சேர்த்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை பிரித்தும் விடுகின்றனர். பூமியில் விஷமம் செய்து கொண்டும் இருக்கின்றனர். இவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி நிராகரிக்கிறீர்கள்? உயிரற்றவர்களாக இருந்த உங்களை அவனே உயிர்ப்பித்தான். பின்னும் அவனே உங்களை மரணிக்கச் செய்வான். பின்னும் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். அதன் பின்னும் நீங்கள் உங்கள் செயலுக்குரிய கூலியை அடைவதற்காக அவனிடமே விசாரணைக்கு திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அவன்தான் பூமியையும் பூமியிலுள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பிறகு அவன் வானத்திற்கு மேல் தன் தகுதிக்கு தக்கவாறு உயர்ந்து அதை 7 வானங்களாக அமைத்தான். மேலும் அவற்றிலும் அகிலத்திலும் உள்ள அனைத்தையும் அவன் நன்கறிந்தவன் ஆவான். நபியே, உமது இறைவன் வானவர்களை நோக்கி, நான் பூமியில் என் பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறேன் எனக் கூறிய சமயத்தில் அதற்கு அவர்கள், பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை பெறும் அவரை அதில் உன் பிரதிநிதியாக ஆக்குகிறாயா? நாங்களோ உன் பரிசுத்த தன்மையை கூறி உன் புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என கூறிவிட்டான். பின்பு ஆதமை படைத்து ஆதமுக்கு எல்லா பொருள்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்து அவற்றை அந்த வானவர்களுக்கு முன்பாக்கி, வானவர்களே, ஆதமுக்கு என் பிரதிநிதியாக ஆவதற்குரிய தகுதி இல்லை என்று கூறினீர்களே, இதில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கும் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என கூறினான். அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் இறைவனை நோக்கி, நீ மிக தூய்மையானவன். நீ எங்களுக்கு அறிவித்தவற்றை தவிர வேறொன்றையும் நாங்கள் அறியமாட்டோம். நிச்சயமாக நீதான் மிக அறிந்தவன், ஞானம் உடையவன் என்ன கூறினார்கள். பின்னர் இறைவன், ஆதமே, அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக எனக் கூறினான். அவர் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்த பொழுது அவன் வானவர்களை நோக்கி, பூமியிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவற்றை நிச்சயமாக நான் நன்கறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்து கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்றான். பின்னர் நாம் வானவர்களை நோக்கி, ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூது செய்யுங்கள் எனக் கூறிய போது இப்லீஸை தவிர அனைவரும் சுஜூது செய்தார்கள். அவனோ பெருமை கொண்டு விலகி நம் கட்டளையை நிராகரிப்பவர்களில் ஆகிவிட்டான். பின்னர் நாம் ஆதமுக்கு துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதமை நோக்கி, ஆதமே, நீர் உமது மனைவியுடன் சொர்க்கத்தில் வசித்திருப்பீராக. நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியவற்றை தாராளமாக புசியுங்கள். ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். நெருங்கினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு தீங்கிழைத்து கொண்டவர்கள் ஆவீர்கள் என்று கூறினோம். எனினும் இப்லீஸாகிய ஷைத்தான் அதை காரணமாக வைத்து அவ்விருவரையும் தவறிழைக்கும்படி செய்து சொர்க்கத்திலிருந்தும் அவ்விருவரும் இருந்த மேலான நிலைமையிலிருந்தும் அவர்களை வெளியேறும்படி செய்துவிட்டான். ஆகவே அவர்களை நோக்கி, உங்களில் சிலர் சிலருக்கு எதிரியாவர். சொர்க்கத்திலிருந்து நீங்கள் இறங்கிவிடுங்கள். உங்களுக்கு பூமியில்தான் வசிக்க இடம் உண்டு. அதில் சிறிது காலம் வரை சுகமும் அனுபவிக்கலாம் என நாம் கூறினோம். பின்னர் ஆதம் சில வாக்கியங்களை தன் இறைவனிடமிருந்து கற்றுக்கொண்டார். அவ்வாக்கியங்களை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்த வண்ணமாகவே இருந்தார்.
அதனால் அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன்தான் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் ஆவான். பின்னர் நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இதில் இருந்து இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு என் தூதர்கள் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும். உங்களில் எவர்கள் என் நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். தவிர எவர்கள் என் நேர்வழியை நிராகரித்து என் வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள்தான். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இஸ்ராயேலின் சந்ததிகளே, உங்களுக்கு நான் அருள் புரிந்திருந்த என் அருட்கொடையை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் எனக்களித்த வாக்கை நிறைவேற்றுங்கள். நான் உங்களுக்களித்த வாக்கை நிறைவேற்றுவேன். என்னையே பயந்து அஞ்சுங்கள். நான் இறக்கிய இவ்வேதத்தை நீங்கள் நம்புங்கள். இது உங்களிடமுள்ள தௌராத் என்னும் வேதத்தையும் உண்மையாக்கி வைக்கிறது. இதை நிராகரிப்பவர்களில் நீங்களே முதன்மையானவர்களாக ஆகிவிட வேண்டாம். இவ்வேதத்தை பற்றி உங்களிடமுள்ள தௌராத்தில் கூறப்பட்டுள்ள என் வசனங்களை மாற்றி சொற்ப விலைக்கு விற்றுவிட வேண்டாம். நீங்கள் மற்ற எவருக்கும் பயப்படாது எனக்கே பயப்படுங்கள். நீங்கள் உண்மையை அறிந்து கொண்டே அதை மறைத்து பொய்யை உண்மையென புரட்டிவிட வேண்டாம். நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள். தொழுகையில் ஒன்று சேர்ந்து குனிந்து ருக்கு செய்பவர்களுடன் நீங்களும் குனிந்து ருக்கு செய்யுங்கள். நீங்கள் தௌராத் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களைச் செய்யும்படி அதில் ஏவப்பட்டிருப்பதை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவுகிறீர்களா? இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? எத்தகைய கஷ்டத்திலும் நீங்கள் பொறுமையை கைக்கொண்டு தொழுது இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள். ஆனால் நிச்சயமாக இது உள்ளச்சமுடையவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு மிக பலுவாகவே இருக்கும். உள்ளச்சமுடைய அவர்களோ தங்கள் இறைவனை நிச்சயமாக சந்திப்போம் என்றும் அவனிடமே நிச்சயமாக செல்வோம் என்றும் உறுதியாக நம்புவார்கள். இஸ்ராயேலின் சந்ததிகளே, முற்காலத்தில் நான் உங்களுக்கு அருள் புரிந்திருந்த என் அருட்கொடையையும் உலகத்தார் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி வைத்திருந்ததையும் நினைத்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் எந்த ஆத்மாவுக்கும் எதையும் கொடுத்து அதன் கஷ்டத்தை தீர்க்க மாட்டாது. அதற்காக எவருடைய பரிந்துரையையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்காக ஒரு பரிகாரத்தையும் ஈடாக பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அவர்கள் எவராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். மேலும் உங்களுக்கு தீய நோவினை செய்து கொண்டிருந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரிலிருந்து நாம் உங்களை விடுவித்தோம். அவர்கள் உங்கள் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட்டு உங்கள் பெண் பிள்ளைகளை மட்டும் உயிருடன் வாழவிட்டு வந்தார்கள். அதில் உங்கள் இறைவனுடைய ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. மேலும் உங்களுக்காக கடலை பிளந்து நாம் உங்களை காப்பாற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தினரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மூழ்கடித்தோம். இன்னும் தௌராத் வேதத்தை கொடுக்க மூசாவுக்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்திருந்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் அவர் திரும்பி வருவதற்குள்ளாகவே நீங்கள் வரம்பு மீறி ஒரு காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் நன்றி செலுத்துவீர்களென்று இதற்கு பின்னும் நாம் உங்களை மன்னித்தோம். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு தௌராத் என்னும் வேதத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்ட திட்டத்தையும் நாம் கொடுத்தோம். இன்னும் நினைத்து பாருங்கள், மூசா தன் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நீங்கள் காளைக்கன்றை தெய்வமாக எடுத்து கொண்டதனால் பகுத்தறிவுடைய நீங்கள் கேவலம் ஒரு மிருகத்தை வணங்கி உண்மையாகவே உங்களுக்கு தீங்கிழைத்து கொண்டீர்கள். நீங்கள் மனம் வருந்தி உங்களை படைத்தவனிடம் மீண்டு உங்களிடமுள்ள வரம்பு மீறியவர்களை நீங்களே கொன்றுவிடுங்கள். இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நன்மை தரும் என்று கூறினார்.
ஆகவே அவ்வாறே நீங்களும் செய்ததனால் உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன்தான் மிக மன்னிப்பவன், மகா கருணையாளன் ஆவான். மேலும் நீங்கள் மூசாவை நோக்கி, நாங்கள் அல்லாஹ்வை கண்கூடாகக் காணும் வரை உங்களை நம்பவே மாட்டோம் என்று கூறிய பொழுது, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை பூகம்பம் போன்ற பெரும் சத்தம் பிடித்து கொண்டது. நீங்கள் அந்த பெரும் சப்தத்தால் இறந்து விட்டதற்குப் பின்னும் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக உங்களை நாம் உயிர்ப்பித்தோம். மேலும் நாம் உங்களுக்கு மேகம் நிழலிடும்படி செய்து உங்களுக்கு உணவாக மன்னு சல்வா என்ற இருவகை உணவையும் இறக்கி வைத்து அவர்களை நோக்கி, நாம் உங்களுக்கு அளித்து வரும் பரிசுத்தமான இவற்றை புசித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டிருந்தோம். எனினும் நம் கட்டளையை மீறிய அவர்கள் நமக்கொன்றும் தீங்கிழைத்து விடவில்லை. தங்களுக்குத்தாமே அவர்கள் தீங்கிழைத்து கொண்டனர். மேலும் உங்கள் மூதாதையர்களை நோக்கி, நீங்கள் இந்த நகருக்குச் சென்று அதில் உங்களுக்கு விருப்பமான இடத்தில் விருப்பமானவற்றை தாராளமாக புசியுங்கள். அதன் வாயிலில் நுழையும் பொழுது தலை குனிந்து செல்லுங்கள். ஹித்தத்துன், எங்கள் பாவச்சுமை நீங்குக எனவும் கூறுங்கள். உங்கள் குற்றங்களை நாம் மன்னித்து விடுவோம். நன்மை செய்தவர்களுக்கு அதன் கூலியை அதிகப்படுத்தியும் கொடுப்போம் எனக் கூறியிருந்தோம். ஆனால் வரம்பு மீறிக்கொண்டே வந்த அவர்கள் தங்களுக்கு கூறப்பட்ட வார்த்தையை மாற்றிவிட்டு கூறப்படாத ஒரு வார்த்தையை ஹிந்தத்துன், கோதுமை என்று கூறினார்கள். அவர்கள் இவ்விதம் மாற்றிக் கூறி பாவம் செய்ததனால் வரம்பு மீறிய அவர்கள் மீது வானத்திலிருந்து வேதனையை இறக்கி வைத்தோம். மூசா தன் இனத்தாருடன் தீஹ் என்னும் பகுதிக்குச் சென்ற சமயத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு தண்ணீர் தேடிய போது நாம் அவரை நோக்கி, நீங்கள் உங்கள் தடியால் இக்கல்லை அடியுங்கள் எனக் கூறினோம். அவர் அவ்வாறு அடித்ததும் உடனே அதில் இருந்து 12 ஊற்றுக்கள் உதித்தோடின. அவருடைய 12 பிரிவு மக்கள் அனைவரும் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறையை தெளிவாக அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது நாம் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மன்னு மற்றும் சல்வா என்னும் உணவு பதார்த்தத்திலிருந்து புசியுங்கள். கல்லில் இருந்து உதித்தோடும் இந்நீரை பருகுங்கள். ஆனால் பூமியில் கடுமையாக விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினோம். ஆனால் நீங்கள் மூசாவை நோக்கி, மூசாவே, ஒரே விதமான உணவை உட்கொண்டிருக்க எங்களால் முடியாது. பூமியில் விளையக்கூடிய கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை அவன் வெளிப்படுத்தி தரும்படி உமது இறைவனை எங்களுக்காக நீர் கேட்பீராக என அவரிடம் கேட்டீர்கள். அதற்கு மூசா, மேலானதற்கு பதிலாக தாழ்ந்ததை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள். நீங்கள் கேட்பது நிச்சயமாக அங்குதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டார். ஆகவே வீழ்ச்சியும் இழிவும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ்வின் கோபத்திலும் அவர்கள் சார்ந்து விட்டார்கள். மெய்யாகவே அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரித்தும் நியாயமின்றி இறைத்தூதர்களை கொலை செய்து வந்ததும் இதற்கு காரணமாகும். இவ்வளவு பெரிய குற்றங்களை அவர்கள் செய்யும்படி நேர்ந்ததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்தனர், மேலும் வரம்பு மீறி கொண்டிருந்தனர். நம்பிக்கை கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியீன்களாயினும் எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள்.
தூர் என்னும் மலையை நாம் உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத் என்னும் வேதத்தை உறுதியாக கடைப்பிடியுங்கள். அதிலுள்ளதை எப்பொழுதும் சிந்தனையில் வையுங்கள். அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆவீர்கள் என்று கூறினோம். இதற்கு பின்னும் நீங்கள் வாக்கு மாறிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனது அன்பும் இல்லாதிருந்தால் நீங்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களில் ஆகியிருப்பீர்கள். மேலும் சனிக்கிழமையில் மீன் பிடிக்காதீர்கள் என்ற தடையை உங்களில் எவர்கள் மீறிவிட்டார்கள் என்பதையும் அதற்காக நாம் அவர்களை நோக்கி நீங்கள் சிறுமைப்பட்ட குரங்குகளாகிவிடுங்கள் என கூறினோம் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்தே இருக்கிறீர்கள். ஆகவே இதை அக்காலத்தில் அவர்களுக்கு எதிரில் இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு பிற்காலத்தில் வருபவர்களுக்கும் ஓர் எச்சரிக்கை மிகுந்த படிப்பினையாகவும் இறையச்சம் உடையவர்களுக்கு ஓர் உபதேசமாகவும் ஆக்கினோம். தவிர ஒரு மாட்டை நீங்கள் அறுக்கும்படி நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என மூசா தன் சமூகத்தார்களுக்கு கூறியதற்கு அவர்கள், மூசாவே, நீர் எங்களை பரிகாசம் செய்கிறீரா என்றார்கள். அதற்கு, நான் பரிகாசம் செய்யும் அறிவினர்களில் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். அந்த மாட்டின் வயது என்ன என்று எங்களுக்கு அறிவிக்கும்படி உமது இறைவனை கேட்பீராக என்றார்கள். அதற்கு மூசா, நிச்சயமாக அது கிழடும் அல்ல, இளங்கன்றும் அல்ல, மத்திய பருவத்திலுள்ள ஒரு மாடு என அவன் கூறுகிறான் என கூறி, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றார். அதற்கவர்கள், அதன் நிறம் என்னவென்று அறிவிக்கும்படி நீர் உமது இறைவனை கேட்பீராக என்றார்கள். அதற்கு மூசா, அது பார்ப்பவர் மனதை கவரக்கூடிய களப்பற்ற மஞ்சள் நிறமான மாடு என அவன் கூறுகிறான் என்றார். அதற்கவர்கள், நிச்சயமாக அம்மாடு எது என எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அது எது, வேலை செய்து பழகியதா என எங்களுக்கு விவரித்து அறிவிக்கும்படி உமது இறைவனை கேட்பீராக. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாங்கள் இவ்விஷயத்தில் நேர்வழி பெற்றுவிடுவோம் என கூறினார்கள். அதற்கு மூசா, நிச்சயமாக அது பூமியில் உழவடிப்பதற்கும் பயிருக்கு தண்ணீர் இறைப்பதற்கும் பயன்படுத்தப்படாத, அதில் அறவே வடுவில்லாத குறையற்ற ஒரு மாடு என்று அவன் கூறுகிறான் என்றார். அதற்கு அவர்கள், இப்பொழுதுதான் நீர் சரியான விவரம் கொண்டு வந்தீர் என கூறிய பின்னும் அவர்கள் அறுக்க மனமின்றியே அதை அறுத்தார்கள். நீங்கள் ஒருவனை கொலை செய்துவிட்டு தப்பித்து கொள்ள அதை பற்றி நீங்கள் தர்க்கித்து கொண்டிருந்த சமயத்தில் அம்மாட்டை அறுக்கும்படி கட்டளையிட்டு கொலை விஷயத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்ததை அல்லாஹ் வெளியாக்கினான். ஆகவே அவர்களை நோக்கி, நீங்கள் அதை அறுத்து அதில் ஒரு பாகத்தை கொண்டு கொலையுண்ட அவனை அடியுங்கள் என நாம் கூறினோம். அவ்வாறு அடித்தவுடன் இறந்தவன் உயிர் பெற்றெழுந்து கொலையாளியை அறிவித்தான். அவன் உயிர் பெற்ற இவ்வாறே இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவன் தன் ஆற்றலை அறிவிக்கக்கூடிய அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுகிறான். இதற்கு பின்னும் உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவை கற்பாறைகளைப் போல் அல்லது அவற்றை விட கடினமானவையாக இருக்கின்றன. ஏனென்றால் கற்பாறைகளிலும் தொடர்ந்து தானாகவே ஊற்றுக்கள் உதித்தோடிக் கொண்டிருப்பவையும் நிச்சயமாக உண்டு. பிளந்து அதிலிருந்து நீர் புறப்படக்கூடியவையும் அவற்றில் உண்டு. அல்லாஹுடைய பயத்தால் மலை மீதிருந்து உருண்டு விழக்கூடியவையும் அவற்றில் உண்டு. ஆனால் யூதர்களே, நீங்கள் தானாகவும் திருந்தவில்லை, நபிமார்களின் போதனைக்கும் செவிசாய்க்கவில்லை, அல்லாஹுக்கும் பயப்படவில்லை. உங்கள் செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமாயில்லை. நம்பிக்கையாளர்களே, உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என எதிர்பார்க்கிறீர்களா?
அல்லாஹ்வின் வசனத்தை கேட்டு அதை நன்கு புரிந்த பின்னரும் அதன் சரியான பொருளை அறிந்து கொண்டே அதை மாற்றிவிடும் ஒரு பிரிவினரும் அவர்களில் இருந்தனர். மேலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால், தௌராத்தில் உங்கள் நபியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது, ஆதலால் நாங்களும் அவரை நம்பிக்கை கொள்கிறோம் என கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தனித்த பொழுது ஒருவர் மற்றவரை நோக்கி, உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்திருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா? உங்கள் இறைவன் முன்பாக அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்க்கிப்பதற்காகவா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று கூறுகின்றனர். அவர்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? மேலும் கல்வி அறிவு இல்லாதவர்களும் அவர்களில் உண்டு. வேதத்தை பற்றி கேள்விப்பட்டுள்ள வீண் நம்பிக்கைகளைத் தவிர உண்மையை அவர்கள் அறியவே மாட்டார்கள். அவர்கள் வீண் சந்தேகத்தில் ஆழ்ந்து கிடப்பவர்களைத் தவிர வேறு இல்லை. எவர்கள் தங்கள் கைகளைக் கொண்டு கற்பனையாக எழுதிய புத்தகத்தை ஒரு சொற்பக்கிரயத்தை அடைவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு கேடுதான். அதை அவர்களுடைய கைகள் எழுதியதனாலும் அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் அதை கொண்டு பொருள் சம்பாதிப்பதாலும் அவர்களுக்கு கேடுதான். ஒரு சில நாள்களுக்கே தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது என அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு நபியே, அவர்களை கேட்பீராக, அல்லாஹ்விடம் ஏதேனும் அவ்வாறு ஓர் உறுதிமொழியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்கு மாறமாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ்வின் மீது பொய் சொல்கிறீர்களா? அவ்வாறன்று எவர்கள் பாவத்தையே சம்பாதித்து கொண்டிருந்து அவர்களுடைய பாவம் அவர்களை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் யாராக இருப்பினும் நரகவாசிகளே, அதில்தான் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். ஆனால் எவர்கள் இவ்வேதத்தை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நற்காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகளே, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். மேலும் நினைத்து பாருங்கள், இஸ்ராயேலின் சந்ததிகளிடம் நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறொன்றையும் வணங்காதீர்கள். தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். அனைத்து மனிதர்களிடம் அழகாக பேசுங்கள். நல்ல பேச்சுக்களை பேசுங்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள். ஜக்காத்து கொடுத்து வாருங்கள் என்று நாம் வாக்குறுதி வாங்கிய பொழுது உங்களில் சிலரைத் தவிர மற்ற அனைவரும் புறக்கணித்து மாறிவிட்டீர்கள். எப்பொழுதும் இவ்வாறே நீங்கள் புறக்கணித்தே வந்திருக்கிறீர்கள். மேலும் உங்கள் சகோதரர்களுடைய இரத்தங்களை ஓட்டாதீர்கள் என்றும் உங்கள் இல்லங்களை விட்டு உங்கள் சகோதரர்களை வெளியேற்றாதீர்கள் என்றும் உங்கள் மூதாதைகளிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை நீங்களும் மனம் விரும்பி சம்மதித்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். இவ்வாறு உறுதிப்படுத்திய பின்னரும் நீங்கள் உங்கள் மனிதர்களை கொலை செய்து விடுகிறீர்கள். உங்களில் பலரை அவர்களின் இல்லங்களில் இருந்தும் வெளியேற்றி விடுகிறீர்கள். அவர்களுக்கு எதிராக பாவமாகவும் அநியாயமாகவும் அவர்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் உதவியும் செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வெளியேற்றிய அவர்கள் எதிரிகளின் கையில் சிக்கி கைதிகளாக உங்களிடம் உதவி தேடி வந்துவிட்டாலோ அவர்களுக்காக நீங்கள் பொருளை ஈடு கொடுத்து அவர்களை மீட்டு விடுகிறீர்கள். ஆனால் அவர்களை அவர்கள் இல்லங்களிலிருந்து வெளியேற்றுவதும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்யும் நீங்கள் வேதத்தில் உள்ள சில கட்டளைகளை நம்பிக்கை கொண்டு சில கட்டளைகளை நிராகரிக்கிறீர்களா? உங்களில் எவர்கள் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வுலகத்தில் இழிவை தவிர வேறொன்றும் கிடைக்காது. மறுமையிலோ அவர்கள் கடுமையான வேதனையின் பக்கம் விரட்டப்படுவார்கள். உங்கள் இச்செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமாய் இல்லை. இவர்கள்தான் மறுமை வாழ்க்கைக்கு பதிலாக இவ்வுலக வாழ்க்கையை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்கள்.
ஆதலால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் வேதனை ஒரு சிறிதும் லேசாக்கப்பட மாட்டாது. அவர்கள் ஒரு உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். தவிர யூதர்களே, நிச்சயமாக நாம் மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தொடர்ச்சியாக பல தூதர்களையும் அனுப்பி வைத்தோம். மரியமுடைய மகன் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து அவரை ஜிப்ரீல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டும் பலப்படுத்தி வைத்தோம். ஆனால் உங்கள் மனம் விரும்பாத எதையும் நமது தூதர் ஒருவர் உங்களிடம் கொண்டு வந்த போதிலும் நீங்கள் கர்வம் கொண்டு விலகிக் கொள்ளவில்லையா? மேலும் தூதர்களில் சிலரை நீங்கள் பொய்யாக்கி சிலரை கொலை செய்தும் விட்டீர்கள். எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் பரிகாசமாக கூறுகின்றனர். அவ்வாறன்று அவர்களின் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆதலால் அவர்கள் நம்பிக்கை கொள்வது வெகு சொற்பமே. அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு ஒரு வேதம் வந்தது. அது அவர்களிடமுள்ள வேதத்தை உண்மையாக்கியும் வைக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியை அளிக்கும்படி இந்த வேதத்தின் பொருட்டால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நன்கறிந்து வருமென எதிர்பார்த்திருந்த இவ்வேதம் அவர்களிடம் வந்த சமயத்தில் இதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஆகவே அந்த நிராகரிப்பவர்களின் மீது அல்லாஹ்வின் சாபமுண்டாகுக. இந்த குர்ஆனை தங்கள் மீது இறக்காமல் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் விரும்பியவர்கள் மீது தன் அருளை இறக்கி வைத்ததை பற்றி பொறாமை கொண்டு அல்லாஹ் இறக்கி வைத்த இதையே நிராகரிப்பதன் மூலமாக அவர்கள் தங்களுக்காக எதை வாங்கி கொண்டார்களோ அது மிக கெட்டது. குர்ஆனை தங்கள் மீது இறக்கவில்லை என்று கோபத்தினால் அதை நிராகரித்து அல்லாஹ்வின் கோபத்தில் அவர்கள் சார்ந்து விட்டார்கள். ஆதலால் அந்நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனையுண்டு. அல்லாஹ் இறக்கி வைத்த இதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்கள் நபிமார்கள் மீது இறக்கப்பட்டவற்றை மட்டுமே நம்பிக்கை கொள்வோம் என கூறி அவற்றைத் தவிர உள்ள இந்த குர்ஆனை நிராகரித்து விடுகிறார்கள். ஆனால் இதுவோ அவர்களிடமுள்ள தௌராத்தை மெய்யாக்கி வைக்கின்ற உண்மையான வேதமாக இருக்கிறது. நபியே, அவர்களை நோக்கி கேட்பீராக, உங்கள் வேதத்தை உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் உங்களில் தோன்றிய அல்லாஹுடைய நபிமார்களை இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள்? இஸ்ராயேலின் சந்ததிகளே, நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளையே கொண்டு வந்திருந்தார். ஆனால் நீங்களோ அதற்கு பின்னும் ஒரு காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். இவ்வாறே ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வரம்பு கடந்த அநியாயக்காரர்களாகவே இருக்கிறீர்கள். உங்கள் மூதாதைகளிடம் நாம் வாக்குறுதி வாங்கிய நேரத்தில் அவர்களுக்கு மேல் தூர் மலையை உயர்த்தி உங்களுக்கு நாம் கொடுத்த தௌராத்தை உறுதியாக கடைப்பிடியுங்கள், அதற்கு செவி சாயுங்கள் என்று கூறியதற்கு அவர்கள், நீங்கள் கூறியதை செவியுற்றோம், ஆனால் அதற்கு மாறு செய்வோம் என்று கூறினார்கள். ஆகவே அவர்கள் நம் கட்டளையை நிராகரித்து மாறு செய்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு காளைக்கன்றுடைய பிரியம் ஊட்டப்பட்டார்கள். இந்நிலையிலும் நீங்கள் தௌராத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று உங்களை கூறுவதென்றால், இவ்வாறு செய்யும்படி உங்களை தூண்டும் அந்த நம்பிக்கை மிக கெட்டது என்று நபியே கூறுவீராக. யூதர்களே, அல்லாஹ்விடம் இருக்கும் மறுமையின் சொர்க்க வீடு மற்ற மனிதர்களுக்கு இல்லாமல் உங்களுக்கே சொந்தமென கூறுகின்ற நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு சொந்தமான அவ்வீட்டிற்கு செல்வதற்கு நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என நபியே கூறுவீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் செய்து அனுப்பியிருக்கும் பாவங்களின் காரணத்தால் அதை அவர்கள் அறவே விரும்ப மாட்டார்கள். இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் நபியே, அந்த யூதர்கள் மற்ற மனிதர்களை விடவும், குறிப்பாக இணை வைப்பவர்களை விடவும் நீண்ட நாள் உயிர் வாழ மிகவும் பேராசை உடையவர்களாக இருப்பதை நிச்சயம் காண்பீர். அவர்களில் ஒவ்வொருவனும் தான் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டுமே என்று விரும்புவான்.
அவ்வாறு நீண்ட நாள் உயிருடன் இருக்க அவனை விட்டு வைத்தாலும் அது வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தப்பிக்க வைத்து விடாது. அல்லாஹ் அவர்கள் செய்வதை உற்று நோக்குபவன் ஆவான். உங்களில் எவர் ஜிப்ரீலுக்கு எதிரி என நபியே யூதர்களை கேட்பீராக. நிச்சயமாக அவர் இதை அல்லாஹ்வின் கட்டளைப்படியே உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார். இது தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும் நேரான வழியை அறிவிக்கக்கூடியதாகவும் நம்பிக்கை உடையவர்களுக்கு நற்செய்தியாகவும் இருக்கிறது. உங்களில் எவரேனும் அல்லாஹுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாகி அவர்களை நிராகரித்து விட்டால் அந்நிராகரிப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுவும் எதிரியாவான். நபியே, நிச்சயமாக மிக தெளிவான வசனங்களையே உமக்கு இறக்கி இருக்கிறோம். பாவிகளை தவிர மற்றவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் நபியிடம் ஓர் உடன்படிக்கையை செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை நிறைவேற்றாது எடுத்தெறிந்து விடவில்லையா? மாறாக அவர்களில் பெரும்பாலோர் இதை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து தூதர் ஒருவர் அவர்களிடம் வந்து அவர்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்திய போதிலும் முந்திய வேதம் வழங்கப்பட்ட அவர்களில் பலர் அல்லாஹுடைய இந்த வேதத்தையே தாங்கள் அறியாதது போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விடுகின்றனர். மேலும் அந்த யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சியை பற்றி அவர்களுக்கு ஷைத்தான் ஓதி கற்றுக் கொடுத்திருந்த சூனியம், மாய மந்திரம் ஆகியவற்றை பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமானோ நிராகரிப்பவராக இருக்கவில்லை. அந்த ஷைத்தான்கள்தான் உண்மையாகவே நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதர்களுக்கு சூனியத்தையும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்னும் இரு வானவர்களுக்கு இறக்கப்பட்டவற்றையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அவ்விரு வானவர்களோ அவர்களிடம் சூனியத்தை கற்கச் சென்ற மனிதர்களை நோக்கி, நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்றால் நீங்கள் நிராகரிப்பவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஆதலால் இதை கற்று நீங்கள் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதை ஒருவருக்கும் கற்றுக் கொடுப்பதே இல்லை. இவ்விதம் கூறிய பின்னும் இதை கற்க விரும்பியவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வழியை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வின் கட்டளையின்றி அதன் மூலம் அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைத்துவிட முடியாது. அவர்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமல் தீங்கிழைக்கக்கூடிய எதுவோ அதைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இறை நம்பிக்கைக்கு பதிலாக அச்சூனியத்தை எவன் விலைக்கு வாங்கி கொண்டானோ அவனுக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை என்பதை தெளிவாக சந்தேகமற அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். தங்களையே விற்று அவர்கள் எதை வாங்கி கொண்டார்களோ அது நிச்சயமாக மிக கெட்டது. இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆகவே அவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அச்சூனியங்களை விட்டு விலகி கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கும் சன்மானம் நிச்சயமாக மிக மேலானதாக இருக்கும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நபியை நோக்கி ராயினா எனக் கூறாதீர்கள். அதற்கு பதிலாக எங்களை பாருங்கள் என்ற பொருளை தரும் உள்ளுர்னா எனக் கூறுங்கள். மேலும் நபி கூறுவதை முழுமையாக செவிமடுங்கள். இதற்கு மாறாக கூறும் நிராகரிப்பவர்களுக்கு மிக துன்புறுத்தும் வேதனை உண்டு. நம்பிக்கையாளர்களே, வேதத்தை உடையவர்களிலும் இணை வைத்து வணங்குபவர்களிலும் உள்ள இவ்வேதத்தை நிராகரிப்பவர்கள் தங்களிடம் உள்ளதை விட சிறந்த ஒன்று உங்கள் இறைவனால் உங்கள் மீது அருளப்படுவதை விரும்பவே மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு தன் கருணையை சொந்தமாக்கி விடுகிறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் ஆவான். நபியே, ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலும் அல்லது அதை மறக்கடித்தாலும் அதற்கு ஒப்பானதை அல்லது அதைவிடச் சிறந்ததை நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக பேராற்றலுடையவன் என்பதை நீர் அறியவில்லையா?
வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா? நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு பாதுகாவலனும் இல்லை, உதவி செய்பவனும் இல்லை. நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் மூசாவிடம் அவருடைய மக்கள் வீணான கேள்விகளை கேட்டதைப் போல் நீங்களும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா? எவர் இத்தகைய கேள்விகளை கேட்டு தன் நம்பிக்கையை நிராகரிப்பை கொண்டு மாற்றிக்கொள்கிறாரோ அவர் நேரான வழியை விட்டு மெய்யாகவே தவறிவிட்டார். வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கையாளர்களாகிய உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிட வேண்டுமே என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு உண்மை இன்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் இவ்வாறு அவர்கள் விரும்புவதன் காரணமெல்லாம் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமைதான். ஆகவே அல்லாஹுடைய மற்றொரு கட்டளை வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்தும் புறக்கணித்தும் வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிகவும் பேராற்றலுடையவன் ஆவான். மேலும் நீங்கள் தொழுகையை கடைப்பிடித்தும் ஜக்காத்து கொடுத்தும் வாருங்கள். ஏனென்றால் மரணத்திற்கு முன்னதாக உங்களுக்காக நீங்கள் என்ன நன்மையை முன்கூட்டி அனுப்பி வைப்பீர்களோ அதையே அல்லாஹ்விடம் மறுமையில் பெற்றுக்கொள்வீர்கள். ஆதலால் இறப்பதற்கு முன்னரே இயன்ற அளவு நன்மை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான். நபியே, கிறிஸ்தவராகவோ யூதராகவோ இருப்பவரை தவிர மற்ற எவரும் சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களுடைய வீண் நம்பிக்கையை தவிர உண்மை அல்ல. ஆதலால் அவர்களை நோக்கி நபியே கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் உங்கள் இக்கூற்றுக்குரிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். உண்மை அவ்வாறல்ல. எவர் அல்லாஹுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாஹுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறாரோ அவருக்கே அவர் செய்யும் நன்மையின் கூலி அவருடைய இறைவனிடம் உண்டு. மேலும் இவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, இவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இன்னும் கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என யூதர்கள் கூறுகின்றனர். அவ்வாறே யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். ஆனால் இவ்விருவருமே தங்களின் கூற்றுக்கு ஆதாரமாக பைபிளின் பழைய ஏற்பாடாகிய தௌராத் என்னும் ஒரே வேதத்தை தான் ஓதுகிறார்கள். இவர்கள் கூறிக்கொள்வது போலவே வேதத்தை அறியாத இணை வைத்து வணங்குபவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எம்மார்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல என கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த தர்க்கத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் இவர்களுக்கு தீர்ப்பளிப்பான். அல்லாஹுடைய மஸ்ஜீதுகளில் அவனுடைய பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அஞ்சியவர்களாகவே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு உரிமையே இல்லை. அவ்வாறிருக்க அதற்கு மாறாக நடக்கும் அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான். மறுமையிலோ கொடிய வேதனை உண்டு. கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹுக்கே உரியன. ஆதலால் நீங்கள் எந்த திசையை நோக்கினும் அங்கு அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், மிக அறிந்தவன். அல்லாஹ் தனக்கு சந்ததி ஏற்படுத்தி கொண்டான் என்றும் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அவனோ மிக்க பரிசுத்தமானவன். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்குரியனவே. இவை அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனவே தவிர சந்ததியாக ஆகக்கூடிய தகுதியில் எந்த ஒன்றுமே இல்லை. அவனே வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றியே படைத்தவன். அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அதை ஆகுக எனக் கூறிய மாத்திரத்தில் உடனே அது ஆகிவிடும். மேலும் கல்வி அறிவு இல்லாதோர் அல்லாஹ் நம்முடன் நேரடியாக பேச வேண்டாமா, அல்லது எழுதப்பட்ட ஒரு வசனம் நேராக நமக்கு வரவேண்டாமா என கேட்கின்றனர். இவர்கள் கேட்டது போன்றே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் மூசாவிடம் கேட்டார்கள். அவர்களுடைய உள்ளங்களை இவர்களுடைய உள்ளங்கள் ஒத்திருக்கின்றன.
உண்மையை நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நாம் அத்தாட்சிகளை நிச்சயமாக நாம் தெளிவாக்கி இருக்கிறோம். நபியே, நன்மை செய்பவர்களுக்கு இவ்வேதத்தின் மூலம் நற்செய்தி கூறுபவராகவும் பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் மட்டுமே நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் உமது சொல்லை நிராகரித்து நரகம் சென்றால் அந்நரகவாசிகளை பற்றி நீர் கேட்கப்பட மாட்டீர். நபியே, யூத மற்றும் கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றும் வரை உம்மை குறித்து அவர்கள் திருப்தியடையவே மாட்டார்கள். ஆகவே அவர்களை நோக்கி, அல்லாஹ்வின் நேர்வழியாகிய இஸ்லாம்தான் நேரான வழி, அதையே பின்பற்றுவேன் எனக் கூறிவிடுவீராக. மேலும் உமக்கு மெய்யான ஞானம் வந்த பின்னும் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றினால் அல்லாஹ்விடத்தில் அதற்காக விசாரணை செய்யப்படும் நாளில் உம்மை காப்பவனும் இல்லை, உமக்கு உதவி செய்பவனும் இல்லை. நபியே, எவர்கள் நாம் கொடுத்த தௌராத் வேதத்தை அதன் முறைப்படி அறிந்து ஓதுகிறார்களோ அவர்கள் குர்ஆனாகிய இதையும் அவசியம் நம்பிக்கை கொள்வார்கள். ஆகவே அவர்களில் எவரேனும் இதை நிராகரித்தால் அவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்களே. இஸ்ராயீலின் சந்ததிகளே, உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் நிச்சயமாக உங்களை உலக மக்கள் அனைவரையும் விட மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். இன்னும் ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் ஓர் ஆத்மா மற்றோர் ஆத்மாவுக்கு எவ்வித பயனும் அளிக்காது. அதனிடமிருந்து ஒரு பரிகாரமும் ஏற்கப்பட மாட்டாது. எவ்வித பரிந்துரையும் அதற்கு பயன் தராது. மேலும் அவர்கள் யாராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். இப்ராஹீமை அவருடைய இறைவன் பெரும் சோதனையான பல கட்டளைகளை இட்டு சோதித்த சமயத்தில் அவர் அவற்றை நிறைவு செய்தார். ஆதலால் இறைவன், நிச்சயமாக நான் உம்மை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய தலைவராக ஆக்கினேன் எனக் கூறினான். அதற்கு இப்ராஹீம், என் சந்ததிகளையுமா தலைவர்களாக ஆக்குவாய் எனக் கேட்டார். அதற்கு, உமது சந்ததியிலுள்ள அநியாயக்காரர்களை என் இந்த உறுதிமொழி சாராது எனக் கூறினான். மக்காவில் இப்ராஹீம் கட்டிய காபா என்னும் வீட்டை மனிதர்கள் ஒதுங்கும் இடமாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம். அதில் இப்ராஹீம் நின்ற இடத்தை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தொழும் இடமாக வைத்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு செய்ய அங்கு வந்து அதை சுற்றுபவர்களுக்கும் தியானம் புரிய அதில் தங்குபவர்களுக்கும் குனிந்து சிரம் பணிந்து அதில் தொழுபவர்களுக்கும் எனது அந்த வீட்டை சுத்தமானதாக ஆக்கி வையுங்கள் என்று இப்ராஹீமிடத்திலும் இஸ்மாயிலிடத்திலும் நாம் வாக்குறுதி வாங்கியிருக்கிறோம். இப்ராஹீம் இறைவனிடம், என் இறைவனே, மக்காவாகிய இதை பாதுகாப்பு அளிக்கும் ஒரு பட்டணமாக ஆக்கிவை. இதில் வசிப்பவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவருக்கு உணவாக பல வகை கனிவர்க்கங்களையும் அளித்து வா எனக் கூறியதற்கு இறைவன், என்னை நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நான் உணவளிப்பது போல என்னை நிராகரிப்பவனுக்கும் உணவளித்து அவனையும் சிறிது காலம் அங்கு சுகம் அனுபவிக்க விட்டு வைப்பேன். பின்னர் நரக வேதனையின் பக்கம் செல்லும்படி அவனை நிர்பந்திப்பேன். அவன் செல்லும் அந்த இடம் மிக கெட்டது என்று கூறினான். இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அஸ்திவாரத்தை உயர்த்திய பொழுது, எங்கள் இறைவனே, உனக்காக நாங்கள் செய்த இப்பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் எங்கள் பிரார்த்தனையை நன்கு செவியுறுபவன், நன்கு அறிந்தவன். எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாகவும் எங்கள் சந்ததியிலிருந்தும் ஒரு கூட்டத்தினரை உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. ஹஜ்ஜு காலத்தில் நாங்கள் புரிய வேண்டிய வணக்கங்களை எங்களுக்கு அறிவிப்பாயாக. நாங்கள் தவறிழைத்து விட்டாலும் எங்களை நீ மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீதான் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன்.
எங்கள் இறைவனே, என் சந்ததிகளாகிய அவர்களில் இருந்து உன் வசனங்களை அவர்களுக்கு ஓதிக் காண்பித்து வேதத்தையும் ஆழ்ந்த ஞானங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைக்கும் ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்புவாயாக. நிச்சயமாக நீதான் மிக்க வல்லவன், ஞானமுடையவன் என்று பிரார்த்தித்தனர். எவன் தானே மூடனாகி விட்டானோ அவனைத் தவிர இப்ராஹிமுடைய இஸ்லாம் மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? நிச்சயமாக நாம் அவரை இந்த உலகில் தேர்ந்தெடுத்தோம். மறுமையிலும் நிச்சயமாக அவர் நல்லடியார்களில்தான் இருப்பார். இப்ராஹீமை நோக்கி அவருடைய இறைவன், நீ எனக்கு பணிந்து வழிபடு எனக் கூறிய சமயத்தில் அவர் எந்தவித தயக்கமும் இன்றி அகிலத்தாரின் இறைவனுக்கு இதோ நான் பணிந்து வழிபட்டேன் எனக் கூறினார். அதையே இப்ராஹீம் தன் சந்ததிகளுக்கும் உபதேசித்தார். யாக்கூபும் தன் சந்ததிகளை நோக்கி, என் சந்ததிகளே, உங்களுக்காக அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆதலால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாகவே தவிர இறந்துவிட வேண்டாம் என்று கூறினார். யூதர்களே, யாக்கூபுக்கு மரணம் வந்த சமயத்தில் அவருக்கு அருகாமையில் இருந்தீர்களா? அவர் தன் சந்ததிகளை நோக்கி, எனக்கு பின்னர் எதை வணங்குவீர்கள் எனக் கேட்டதற்கு, உமது இறைவனும் உமது மூதாதைகளான இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியவர்களின் இறைவனுமான ஒரே ஓர் இறைவனையே வணங்குவோம். அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபட்ட முஸ்லிம்களாகவே இருப்போம் என்றே கூறினார்கள். மேற்கூறிய நபிமார்களாகிய அந்த கூட்டத்தினர் சென்று விட்டனர். அவர்கள் செய்த நற்செயல்கள் அவர்களுக்கே பலனளிக்கும். நீங்கள் செய்த நற்செயல்கள்தான் உங்களுக்கு பலனளிக்கும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள். நம்பிக்கையாளர்களை நோக்கி, நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள், நேரான வழியை அடைந்து விடுவீர்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு இல்லை, நேரான வழியைச் சார்ந்த இப்ராஹீமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம். அவர் உங்களைப் போல் இணை வைத்து வணங்கியவர்களில் இல்லை என்று நபியே கூறுவீராக. நம்பிக்கையாளர்களே, நீங்களும் கூறுங்கள், அல்லாஹ்வையும் எங்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அருளப்பட்ட அனைத்தையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும், மற்றைய நபிமார்களுக்கு தங்கள் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்தவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அவர்களிலிருந்து எவரையும் நபியல்ல என்று பிரித்துவிட மாட்டோம். மேலும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் பணிந்து வழிபடுவோம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறே அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான வழியை அடைந்து விடுவார்கள். அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக வீண் பிடிவாதத்தில்தான் அவர்கள் இருக்கின்றனர். நபியே, அவர்களைப் பற்றி உமக்கு பயம் வேண்டாம். அல்லாஹ் போதுமானவன். மேலும் அவன் அனைத்தையும் செவியுறுபவன், நன்கறிபவன் ஆவான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ்வை விட மார்க்கத்தால் மிக அழகானவன் யார்? யாருமில்லை. நாம் அவனையே வணங்குவோம் என்றும் கூறுவீர்களாக. நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நம்மிடம் தர்க்கிக்கிறீர்களா? எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் அவனே. எங்கள் செயல்கள் உடைய பலன் எங்களுக்கே, உங்கள் செயல்கள் உடைய பலன் உங்களுக்கே. நாங்கள் இணை வைக்காது வணக்கங்களை முற்றிலும் அவனுக்கே களப்பற்றதாக ஆக்குவோம் என்றும் கூறுவீராக. நிச்சயமாக இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் இவர்களும் இவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என கூறுவீர்களா? இதை நன்கறிந்திருப்பது நீங்களா அல்லாஹ்வா என்று நபியை கேட்பீராக. மேலும் இதை பற்றி தன்னிடம் இருக்கும் அல்லாஹ்வின் சாட்சியத்தை மறைப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? உங்கள் இச்செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை என்றும் கூறுவீராக.
மேற்கூறப்பட்ட நபிமார்களாகிய அவர்கள் சென்று போன ஒரு நல்ல சமுதாயத்தினர். அவர்கள் செய்தவை அவர்களுக்கே, நீங்கள் செய்தவை உங்களுக்கே. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள்.